தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு தியானிப்பதற்காக சங்கீதத்தின் 37ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இந்த காலவெளியிலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பல வகையான போராட்டங்கள் மத்தியிலே நீங்கள் ஓடிக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் அதுவும் நியமிக்கப்பட்ட ஒரு போராட்டம்தான். ஆனால் முடிவு என்று ஒன்று வரும் என்று சொன்னால் உத்தமர்களுக்கும் செம்மையானவர்களுக்கும் அந்த முடிவு சமாதானமாக இருக்கும். குழப்பத்திலேயோ தோல்வியிலேயோ அந்த விஷயம் முடியாது. இது 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் அந்த முழு சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சங்கீதக்காரர் மிகப்பெரிய போராட்டத்தை அவர் சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஆத்மீக போராட்டமும் சரி, சரீர விதத்திலையும் போராட்டமும் சரி, அவர் தன்னுடைய எல்லைக்கு மிஞ்சின பல பாடுகளை நோக்கி பயணிக்கிறார். அவைகள் நடுவிலே நம்பிக்கை என்ற ஒரு நங்கூரத்தை போடுகிறார். அதுதான் இது, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இந்த காலை வேளையிலே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த காரியத்தினுடைய முடிவு உங்கள் நிமித்தமாக கர்த்தர் சமாதானம் என்று எழுதுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவரை சந்திக்கும் பொழுது முதலாவது சொல்கிற வார்த்தை ஷலோம் என்ற வார்த்தை. ஷலோம் என்றால் சமாதானம். இன்னும் நிறைய அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. நம்முடைய பாரத பிரதமர் கூட இஸ்ரவேல் தேசத்தை போய் விசிட் பண்ணும்பொழுது அவரும் அந்த பார்லிமெண்ட்டில் ஷலோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். ஷலோம் என்றால் இருவருக்கும் சமாதானம். நமக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானம் இருக்கும். நமக்கும் நாம் எடுக்கிற காரியத்திற்கும் சமாதானம் இருக்கும். இந்த காலவெளியில் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் எல்லாவற்றிலையும் எல்லாரோடும் எல்லா காரியத்திலையும் சமாதானத்தை அவர் நிலைநாட்டுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த காலவேளையிலே என்னோடும் சபையோடும் பேசி கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதையிலே நீரே உறுதியாய் அவர்களோடு நின்று சமாதானத்தை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமேன்.